வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து டாபா ஸ்டைல் கோபி பராட்டா, அதாவது காலிஃப்ளவர் பராட்டா. ஸோ கோபி பராட்டா வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படின்னு வந்து சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது சேர்த்துக்கு தேவையான பொருள் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற தண்டுலாம் கூட நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வெறும் பூ மட்டும் தான் நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணோம். ஸோ வாங்க நம்ம வந்து எப்படி கோபி பராட்டாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்லிங் சேர்த்துன்னு வாங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும், அதாவது திருகி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து இதுமாதிரி ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. கிரேட்டரில் வந்து பெரிய பல், சின்ன சைஸ் பல், அப்புறம் மீடியம் சைஸ் பல் இருக்கும். ஸோ நம்ம வந்து மீடியம் சைஸ் பல் வச்சு தான் வந்து நல்லா வந்து இதை வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மற்ற பூவை வந்து நான் இந்தமாதிரி கிரேட்டர் வச்சு நான் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இப்போ பாருங்கள், ஃபுல் காலிஃப்ளவரையும் வந்து நான் வந்து மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துகிட்டேன், திருகி எடுத்துட்டேன். இது வந்து நீங்கள் கிரேட் பண்ணாதான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண முடியும். மிக்சியில் போட்டிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ அது வந்து ஃபில்லிங் வந்து ஒழுங்காக வராது. அப்புறம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது. ஸோ எப்போயுமே வந்து இந்த ரெசிபிக்கு நீங்கள் மறக்காமல் வந்து காலிஃப்ளவரை வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஃபில்லிங் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானா அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பிங்க் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருகி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கிக்குங்க. அதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் இது உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆம்ச்சூர் பவுடர். இன்கேஸ் ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா உங்கள்கிட்ட நீங்கள் வேணால் சாட் மசாலா கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, மசாலாலாம் அதோட ராஸ்மெல் போயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்மளோட கோபி பரோட்டாவுக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதோட மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயை வந்து கையால் பெசரி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது வந்து கெட்டியாக வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மாவு பிசைஞ்சு வந்து 15 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வந்து ஊற விடுங்க. 15 நிமிஷம் கழித்து வந்து நம்ம மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் வந்து இப்போ வந்து கையால் அமுத்தி சின்னதாக கப்பு மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இது வந்து சப்பாத்தி கல்லில் கூட வச்சு திரட்டி இந்த மாதிரி சின்னதாக பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வந்து மெல்லிசாவும் சென்டரில் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சின்ன சப்பாத்தியில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை உள்ளே வச்சிடலாம். ஃபில்லிங்கை வச்சுட்டு நம்ம வந்து இப்போது சைட்ஸில் வந்து ப்ளீட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி வந்து ஒன்றா சேர்த்து அமுத்தி மூடிடுங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் வச்சு உருட்டிக்குங்க. ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம உள்ளே வந்து கோபி வந்து நல்லா ஸ்டஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை வந்து இந்த மாதிரி ட்ரையான கோதுமை மாவில் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து சப்பாத்தி திரட்டுற கல்லில் வச்சு இந்த மாதிரி கையால் அமுத்தி விடுங்க. ரொம்ப ஜென்டில் ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப அமுத்தாதீங்க, ஃபில்லிங் வெளில வந்துடும். இது மேலே வந்து நம்ம ட்ரை ஆகிற கோதுமை மாவை போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்பவே ஜென்டில் ப்ரெஷர் வச்சு நம்ம வந்து பரோட்டாவை வந்து திரட்டிக்கலாம். ஸோ வந்து ஸ்லைட்டாக இந்த மாதிரி ஃபில்லிங் வெளியில் வந்தாலும் பயப்படாதீங்க. ஸோ அது மேலே வந்து நீங்கள் வேணால் ட்ரையான கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க.
ரொம்பவே ஜென்டில் ப்ரெஷர் கொடுத்து வந்து பரோட்டாவை திரட்டிக்கிங்க. அப்புறமா இது வந்து ரெகுலர் சப்பாத்தி போல் மெல்லிசாக இல்லாமல் ஸ்லைட்டாக வந்து நீங்கள் திக்காக தான் திரட்டணும். ஸோ பாருங்கள், திரட்டி ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு பரோட்டா. இப்போ வாங்க இது வந்து சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் சூடான தவாவில் வந்து சேர்த்துக்கிறேன். இதை போட்டுட்டு இது ஸ்லைட்டாக வந்து ஒரு சைடு வந்து வேகட்டும். ஒரு ஸ்லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமாகவும் ஸ்லைட்டாக வேகட்டும். ஸோ இந்தமாதிரி ஸ்லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம எண்ணெய் வந்து தடவிக்கலாம். நீங்கள் வேணால் நெய் கூட வேணால் தடவிக்கலாம். நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து மேலே வந்து நீங்கள் தடவிக்கலாம். இது மாதிரி தடவினீங்கன்னா உங்கள் பரோட்டா வந்து எண்ணெய் வந்து கம்மியாக குடிக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து ஸ்லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமாகவும் திருப்பி போட்டு நல்லா வந்து நம்ம பரோட்டா வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம உள்ளே வர ஸ்டஃபிங்லாம் பரோட்டாவில் வந்து நல்லா கமகமான வாசனை வருது. கோபி பரோட்டா பாருங்கள், சூப்பராக வந்து கோபி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான டாபா ஸ்டைல் கோபி பரோட்டா வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.